வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வெளியான சுற்றறிக்கை. சதிகார குழுக்களுக்கு அடிபணிய போவதில்லை, வருட இறுதிக்குள் பலர் சிறை செல்வார்கள், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. உழைக்கும் மக்களை தாக்கும் அனுரவின் நாடக அரசியலுக்கு இனி எதிர்காலமில்லை, திலித் பகிரங்கம். கொழும்பில் மேதின பேரணி, ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்களின் வலுவான எதிர்ப்பு குரல். அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, இலங்கையில் அவதிக்குள்ளாகும் நோயாளர்கள். நிதியமைச்சு அதிகாரியின் மர்ம மரணம், 4 அடங்கிய மருத்துவ குழு நியமனம். செம்மணியில் இன்றும் புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளம். பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழர் நிலத்தை பறிக்காதே, கேப்பாப்புலவு மக்கள் போராட்டம், குவிக்கப்பட்ட போலீஸ். நன்னடத்தை மையத்தில் சிறுவர்கள் மீது கொடூர தாக்குதல், 5 ஊழியர்களுக்கு அதிரடி உத்தரவு. பிரித்தானியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் 4 ஆண்டுகளுக்கு பின் தீவிரம். அவையமுது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. அரசு நிறுவனங்களில் தற்காலிக சாதாரண மாற்று ஒப்பந்த அல்லது சலுகை அடிப்படையில் தற்போது பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கான சுற்றறிக்கையை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. பொதுத்துறை ஊழியர்களின் நீண்டகால வேலைவாய்ப்பு, இஷ்டத்தன்மை மற்றும் அவர்களின் நிலை குறித்த கவலைகளுக்கு இந்த நடவடிக்கை தீர்வு காணும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தகுதி வாய்ந்த ஊழியர்களின் பணி நிலைமைகளை முறைப்படுத்துவதையும் பொதுத்துறையில் அதிக வேலை பாதுகாப்பை உறுதி செய்வதையும் இந்த சுற்றறிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இந்த சுற்றறிக்கை பொருந்தும். சேவை காலம், செயற்திறன் மதிப்பீடுகள் மற்றும் அந்தந்த நிறுவனங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தகுதி வாய்ந்த பணியாளர்களை கண்டறிந்து நிரந்தர நியமனங்களை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு இந்த சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இந்த வருடத்திற்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என்று அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குகின்றனர். இலங்கையில் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்துள்ளோம். டித்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமாகின. நாம் உழைக்கின்ற மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். அதேபோன்று உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்பதாலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்தோம். மலையக பிள்ளைகளின் கல்வி நிலை உயர வேண்டும். இனிவரும் எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை வீணாக்க முடியாது. மலையகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமாயின் அங்குள்ள மாணவர்களின் கல்வி நிலை உயர வேண்டும். கல்வியால் மலையகத்தை உயர்த்துவோம். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பவற்றின் விலைகள் அதிகரித்தது. மக்களின் நன்மை கருதி அதில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன்வந்தது. அரசாங்கத்தின் இஷ்டத்தன்மை மக்களின் நம்பிக்கையிலேயே தங்கியுள்ளது. எதிர்க்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியாகவோ கூட்டங்களை கூட்டி கதைக்கின்றார்கள். அவர்களால் அரசாங்கத்தில் மேதின கூட்டத்தை போல் அரைவாசியாக சேர்த்து காட்ட முடியுமா என்று சவால் விடுகின்றோம். நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எமது கூட்டங்களில் அந்த நம்பிக்கையில் இணைந்துள்ளார்கள். இந்த வருடத்திற்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்தவொரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். டித்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாவை நிவாரணமாக வழங்கினோம். ஆனால் அவற்றில் 1% கடன் வாங்கியோ புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை. இதேவேளை தமிழ்மொழி ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது. எனவே தமிழ்மொழி மூலமான கல்வியற் கல்லூரிகள் அதிகளவான தமிழ் ஆசிரியர் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கலந்துரையாடல்களை கல்வி அமைச்சின் ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம். பெருந்தோட்ட வீதிகள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்றன. மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் இணைந்து பயணிக்கின்ற அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தும் வகையில்
தமது சேவை அமையும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனநாயக மக்கள் அதிகாரம் எனும் தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலாளர் தின பேரணியும் கூட்டமும் இன்று அமைச்சர் சுனில் ஹிந்துநேத்தி தலைமையில் மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமான தொழிலாளர் தின ஊர்வலமானது நகரின் பிரதான வீதிகள் ஊடாக சென்று மட்டு காந்தி பூங்காவை சென்றடைந்தது. பின்னர் மேதின கூட்டம் இடம்பெற்றது. இந்த தொழிலாளர் தின பேரணியில் தொழிலாளர்களது உரிமைகள் அடங்கிய பதாதைகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தி சென்றனர். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, பிரதேச அமைப்பாளர்கள், தொழில் சங்க பிரதிநிதிகள், மத தலைவர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் நாடக அரசியலுக்கு இனிமேலும் எதிர்காலம் இல்லை எனவும் மிக குறுகிய காலத்திற்குள் பாரிய ஊழல்களை செய்த அரசாங்கம் இதுவே எனவும் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜயவீர தெரிவித்தார். கொழும்பு ஹென்றி பெட்ரிஸ் மைதானத்தில் இடம்பெற்ற சர்வஜன அதிகாரத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் அபிவிருத்திக்கு உதவும் மிகப்பெரிய செல்வம் அதன் மனித வளமாகும். ஒரு தொழில் முனைவோர் அரசு உழைக்கும் மக்களாலேயே கட்டியெழுப்பப்படுகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த முறை மே தினத்தை ஒரு சோகமான பின்னணியிலேயே கொண்டாட வேண்டியுள்ளது. உழைக்கும் மக்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய வேறு எந்த அரசாங்கமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஒரு சோகமான சூழலில் மே தினத்தை நினைவு கூறுகின்றது. மில்லியன் கணக்கான டாலர்கள் ஹேக்கர்களால் திருடப்பட்டதாக கூறப்படும் பின்னணியில் அதன் உண்மையை வெளிப்படுத்திய அரசு அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் உழைக்கும் மக்களை துரத்தி தாக்கி வருகின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்திய விதம் குறித்து பேசிய அவர், லெனின், மார்க்ஸ் அல்லது விஜயவீரவின் புகைப்படங்களை பயன்படுத்தி பேரணிகளை நடத்த இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பினார். ஏகாதிபத்தியவாதம், அதிகார போர்கள், சுரண்டல் மற்றும் இனப்படுகொலைக்கு எதிராக ஒன்றிணைந்த பெரும் தொழிற்சங்க பேரணி இன்று கொழும்பில் நடைபெற்றது. ஆடை உற்பத்தி, பெருந்தோட்டத்துறை, கல்வி, சுகாதாரம், தபால் சேவை, தொலைத்தொடர்பு, வங்கி மற்றும் ஊடகத்துறைகளை பிரதிபலித்துகின்ற ஆயிரக்கணக்கான தொழிற்சங்க உறுப்பினர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். நாடு முழுவதிலுமிருந்து வந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து தொழிலாளர் உரிமைகளை, சமூக நீதி மற்றும் பொருளாதார சமத்துவத்தை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் மருந்து விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ரூபாயின் வீழ்ச்சி மற்றும் அதிகரித்து வருகின்ற பணவீக்கம் காரணமாக வெளிநாட்டு மருந்து விநியோகஸ்தர்களால் முறையான விநியோகத்தை முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளது. அத்துடன் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் மருந்துகளை இறக்குமதி செய்ய விநியோகஸ்தர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். சில மருந்து வகைகளை பதிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதமும் இந்த தட்டுப்பாட்டிற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. முக்கிய நோய்களுக்கான மருந்துகள் தட்டுப்பாடாக உள்ளதால் மருந்தகங்களில் மருந்துகளை பெற்றுக்கொள்வதில் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக புற்றுநோய், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கின்றவர்கள் மற்றும் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் போன்ற நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சில நோயாளர்கள் அதிக செலவு செய்து வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இது சாதாரண மக்களுக்கு பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் உடனடியாக தலையிடாவிட்டால் சுகாதார சேவைகள் மற்றும் நோயாளர் பராமரிப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளரின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனையை முன்னெடுப்பதற்காக சட்ட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க 4 சட்ட வைத்திய நிபுணர்களை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். திரைசேரியின் வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துதலின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் 3வது தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் ரங்க ராஜபக்ஷ நேற்று சந்தேகத்திற்குமான முறையில் உயிரிழந்தார். அவரது சடலம் அவரது வீட்டிற்கு அருகிலேயே கண்டெடுக்கப்பட்டது. இது தற்கொலையா அல்லது கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக நீதவான் விசாரணை நேற்று இடம்பெற்ற நிலையில் மேலதிக பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் தற்போது குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
அரியாலை சித்துப்பாத்தி செம்மணி மனித புதைக்குழியில் இன்று புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தமாக இதுவரை 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என சட்டத்தரணி வி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 5ஆம் நாள் இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் சட்டத்திரணி மேலும் தெரிவிக்கையில், அரியாலை சிந்துபாத்தி செம்மணி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 5ஆம் நாள் இன்று யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முகதால் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற்றது. இன்று புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று யாழ் மருத்துவக்கூட மாணவர்கள் 19 பேர் இந்த அகழ்வு பணியை கற்கை நடவடிக்கையாக பார்த்து சென்றார்கள். இன்று விடுமுறை நாள் என்றபடியால் இன்று 2 மணியோடு இந்த அகழ்வு பணி முடிவடைகிறது. நாளை 6ஆம் நாள் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதிகமாக 2 எலும்பு கூட்டு தொகுதிகள் சிறுவர்களாக கருதப்படுகிறது என்று கருதப்படுகிறது. இன்று 235வது என்று இலக்கமிடப்பட்ட எலும்புக்கூடு இடுப்புக்கு கீழ் அந்த எலும்புகள் அழிவடைந்த நிலையில் காணப்படுவதை காண்கிறோம். ஆனால் அது முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படும் போதுதான் அது சம்பந்தமான தகவலை சொல்லக்கூடியதாக இருக்கும். அது C17, 18 என்று இலக்கமிடப்பட்டிருக்கிறது சான்று பொருட்களா? அது ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. அதில் சில கருத்த அமைப்பான கொஞ்சம் பொருட்கள் காணப்படுகின்றன. இவை ஆய்வின் பிற்பாடு தான் அது என்ன விடயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பா பிளவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக இன்றைய தினம் காலை 11:30 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கடற்கரை மற்றும் விவசாய நிலங்களை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கேப்பா பிளவு மக்கள் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இன்றைய தொழிலாளர் தினத்தன்று இந்த போராட்டமானது தங்கள் பூர்வீக நிலங்களை விடுவித்து தாயக மண்ணில் வாழ அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டமானது கேப்பாப்பிளவு பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டதனைத் தொடர்ந்து பிரதான வீதி வழியாக பேரணியாக வருகை தந்து இராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கேப்பாப்பிளவு மக்களினுடைய 55 குடும்பங்களின் 59.5 ஏக்கர் மக்கள் குடியிருப்பு காணியும் இராணுவ வசமுள்ள மிகுதி மொத்தமான 171 ஏக்கர் காணி விடுவிப்பும் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். குறித்த போராட்டத்தின் போது இராணுவமே எமது பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறும், நீதி எங்கே நீதி எங்கே, ஜனநாயக நாடா அல்லது இராணுவ ஆட்சியா, முகாம்களை மூடு நிலங்களை விடு, பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழர் நிலத்தை பறிக்காதே, விவசாய நிலம் இராணுவத்திற்கு எதற்கு, ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்காதே, எமது வாழ்விடம் எமக்கு வேண்டும் போன்ற பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டத்தில் பெருமளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மறைந்த ரணசிங்க பிரேமதாசவின் 33வது சிரார்த்த தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று காலை விசேட நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. கொழும்பு புதுக்கடை உயர் நீதிமன்றத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் திருவுருவச் சிலை வளாகத்தில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. அங்கு அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மலர் அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, அவரது தாயார் கேமா பிரேமதாசா உள்ளிட்ட குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என்று பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நேற்று மாலை கங்காராம விகாரையில் இடம்பெற்ற தர்ம போதனை நிகழ்வை தொடர்ந்து இன்று காலை அன்னாரது சிலையடியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. பதுளை வெளிமடை பகுதியில் உள்ள சிறுவர் நன்னடத்தை மையம் ஒன்றில்
சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சிறுவர்கள் மீது அங்கிருந்த ஊழியர்கள் தடிகளால் கொடூரமாக தாக்கியுள்ளார்கள். பின்னர் 119 எனும் அவசர எண்ணு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதற்கமைய 12 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களே தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்களை வெளிமடை போலீசார் கைது செய்து வெளிமடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தெற்கு அதிவேக வீதியில் களனிகம தொடங்குட பகுதியில் மாத்தறை நோக்கிய பாதையில் திருத்தப் பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் களனிகம மற்றும் தொடங்குட இடையே 17-19 கிலோமீட்டர் மற்றும் 28-30 கிலோமீட்டர் ஆகிய 2 பகுதிகளில் மாத்தறை நோக்கி செல்கின்ற வீதியில் இந்த திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பகுதிகளில் மாத்தறை நோக்கி செல்கின்ற வாகனங்கள் கொழும்பு நோக்கி செல்கின்ற பாதையின் 2 ஒழுங்குகளை இருபுறமும் வாகனங்களை செல்லக்கூடிய வகையில் பயன்படுத்தி பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எனவே குறித்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதுடன் விபத்துக்கள் நிகழக்கூடும். இதனால் இந்த பகுதி ஊடாக பயணிக்கும் போது மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். பிரித்தானியாவின் பயங்கரவாத அச்சுறுத்தல் மட்டமானது எச்சரிக்கை நிலையிலிருந்து தீவிரமற்ற நிலைக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று முதன்முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை வடக்கு லண்டனின் ஹால் ஸ்கிரீன் பகுதியில் 2 ஜூத இனத்தவர்கள் குத்திக் கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் டேன் ஜார்விஸ் கூறுகையில், இந்த அச்சுறுத்தல் லண்டன் தாக்குதலால் மாத்திரம் ஏற்பட்டது அல்ல என்று தெரிவித்தார். இஸ்லாமிய தீவிரவாதம் மற்றும் தீவிர வலதுசாரி அச்சுறுத்தல்கள் பரந்தளவில் அதிகரித்துள்ளதே இதற்கு முக்கியமான காரணமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மெட்ரோபாலிட்டன் போலீசாரால் பயங்கரவாத தாக்குதலாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கத்திக்குத்து சம்பவம் பிரித்தானிய யூத சமூகத்தை இலக்கு வைத்து நடத்தப்படுகின்ற தொடர்ச்சியான சம்பவங்களின் அண்மைய நிகழ்வாகும். தீவிரம் என்ற அச்சுறுத்தல் மட்டம் என்பது அடுத்த 6 மாதங்களுக்குள் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறுவதற்கான அதிக வாய்ப்பிருப்பதை உணர்த்துகின்றது. புலனாய்வு போலீஸ் மற்றும் அரசாங்கம் பொதுமக்களை பாதுகாக்க 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அமைச்சர் ஜார்விஸ் உறுதியளித்தார். இதனால் அங்குள்ள பல முக்கிய ஸ்தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூகத்தின் பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு வயாவளானை புறப்படமாகவும் நவற்கிரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வீரவாகு மோகனதாஸ் அவர்கள் 30/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஒட்டுமடத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கனகசபை பஞ்சரத்னம் அவர்கள் 30/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் இடுவில் மேற்கு ரகுபதி வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரன் சிவனேஸ்வரி அவர்கள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு மகளிடித்தீவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னுத்துறை புட்பேந்திரன் அவர்கள் 30/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.